63 நாயன்மார்களில் ஒருவரான கோச்சிங்க சோழ நாயனார் வரலாறு மிகவும் தனித்துவமானது. திருவானைக்காவில் ஒரு வெண்ணாவல் மரத்தின் அடியில் சிவபெருமான் லிங்க வடிவில் எழுந்தருளியிருந்தார். அந்த லிங்கத்தின் மீது வெயில் படாமலும் சருகுகள் விழாமலும் இருப்பதற்காக ஒரு சிலந்தி தன் வாயால் நூல் பின்னி வலைப்பந்தல் அமைத்தது. அதே சமயம் ஒரு யானை தினமும் காவிரியிலிருந்து நீர் கொண்டு வந்து அந்த லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வந்தது. யானை வரும்போது சிலந்தி பின்னிய வலைகளை அசுத்தம் என்று கருதி அழித்துவிடும். மறுநாள் சிலந்தி மீண்டும் வலை பின்னும். இப்படியே தொடர்ந்து நடந்தது. ஒரு நாள் சினமடைந்த சிலந்தி யானையின் துதிக்கைக்குள் புகுந்து கடித்தது. வலியில் துடித்த யானை தன் துதிக்கையை தரையில் அடித்து மாய்ந்தது. உள்ளே இருந்த சிலந்தியும் இறந்தது. இரு உயிரினங்களின் பக்தியை மெச்சிய ஈசன் யானைக்கு முக்தி அளித்தார். சிலந்திக்கு அடுத்த பிறவியில் மன்னராக பிறக்கும் வரத்தை அளித்தார். சோழ மன்னன் சுபதேவன் கமலாவதி தம்பதியருக்கு மகனாக அந்த சிலந்தி பிறந்தது. குழந்தை பிறக்கும் தருவாயில் ஒரு ஜோதிடர் இன்னும் சில நிமிடம் கழித்து பிறந்தால் இந்த குழந்தை 3 உலகையும் ஆளும் என்று கூறினார். உடனே கமலாவதி தேவி தன் கால்களை மேலே கட்டி தலைகீழாக தொங்கி பிரசவத்தை தள்ளி போட்டார். சரியான நேரத்தில் குழந்தை பிறந்தபோது நீண்ட நேரம் கருப்பையில் இருந்ததால் குழந்தையின் கண்கள் சிவந்து காணப்பட்டன. இதை பார்த்த தாய் கோச்செங்கனோ என்று அழைத்து மகிழ்ந்தாள். அதுவே அவருக்கு பெயராக அமைந்தது. கோச்சிங்க சோழர் சிவபெருமான் மீது மாறாத பக்தி கொண்டிருந்தார். தன் முற்பிறவி நினைவால் யானைகள் புக முடியாதபடி உயரமான பீடங்களை கொண்ட மாடக்கோயில்களை கட்டினார். தமிழகத்தில் சுமார் 70 மாடக்கோவில்களை இவர் கட்டியதாக திருநாவுக்கரசர் மற்றும் திருமங்கை ஆழ்வார் தங்களது பாடல்களில் பாடியுள்ளனர். யானைக்கும் சிலந்திக்கும் இடையே நடந்த இந்த போராட்டத்தை இன்றும் திருவானைக்கா கோவிலில் சிற்பமாக நாம் காணலாம்.